ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி இருக்கிற எல்லா ஆபத்துகள்லேருந்தும் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றுறதுக்காக தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ செஞ்ச தவறுகள் மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் செய்கிற தவறுகளின் பாவங்களின் காரணமாக நீயும் உன் குடும்பமும் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னு எனக்கு தெரியும். சரியா புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளும் பெரிய பெரிய சிக்கல்களும் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் செய்வதையும் பார்த்து கொண்டிருந்ததால் தான் அதை சரி செய்கிறதுக்காக அவசர அவசரமாக உன்னை தேடி ஓடி வந்தேன் செல்லமே. கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ பழகுனினா எல்லாமே சரியாயிடும். உன்னை உயிராக நினைக்கிற நல்ல உறவுகள் உன் கூட இருக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக அவங்க மனசு நோகும்படி ஏன் இப்படி திட்டி பேசுகிறாய்? ஏன் அவங்கள கண்கலங்க வைக்கிற? நீயும் கடைசியில் வருத்தப்பட்டு தனிமையில் போய் அழுகிற. மற்றவங்க உன்கிட்ட எவ்வளவு அன்பாக இருக்கணும் நீ எதிர்பார்க்குறியோ அதே அளவு அன்பை நீயும் மற்றவர்களுக்கு கொடுத்தால்தானே அது பல மடங்காக உனக்கு திரும்ப கிடைக்கும். அன்பினாலே நீயும் வாழு, மற்றவங்களையும் வாழ வையே. பொய்யான இந்த உலகத்தில் மெய்யான வாழ்வை தரக்கூடிய உன் சாயப்பா நான் சொல்கிறேன். உன்னை பிடிச்சிருக்கிற சிக்கல்களை எல்லாம் சிதறி ஓடச் செய்து என் அருளால் உன் பிரச்சனைகளை தீர்த்து வச்சு நீ நல்லா சந்தோஷமா நிம்மதியாக வாழும்படி வழி செய்து காட்டுகிறேன் என் செல்லமே. உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போய் ராஜாத்தி ராஜனாக ராஜ வாழ்க்கையை நீ வாழும்படி உனக்கு நான் துணையாக நிற்க போகிறேன். இனிமேல் எந்த ஆபத்தும் கஷ்டமும் பிரச்சனைகளும் உன்னை எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. உனக்கு எது நல்லதுன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும் இல்லையா? நீ வேண்டுமென்றாலும் வேண்டாம் என்றாலும் உனக்கான நல்லது தான் உன் சாயப்பா நான் நடத்தி முடிக்க போகிறேன். நீ கேட்டது தான் நான் உனக்கு தரல நினச்சி நீ புலம்பிக்கிட்டு இருக்க. ஆனால் உனக்கான கெட்டதை நான் தடுத்து நிறுத்தி உனக்கான நல்லதை தருவதற்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை தெரிஞ்சு மகிழ்ச்சிகள் என் செல்லமே. இல்லாததை நினச்சி நீ கவலைப்பட வேணாம். உன்னுடைய செயலும் உன்னுடைய வார்த்தைகளும் மட்டும்தான் சரி நீ நினைக்கிறது போல இந்த உலகத்தில் இருக்கவங்க உனக்கு மேலே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் யார் என்ன சொன்னாலும் கிடையாது, நான் சொல்கிறது தான் சரின்னு வாதாடக்கூடிய மனிதர்கள் இங்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்படி தான் சொல்வதே சரி என சாதிக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் நீ அமைதியை மட்டும் ஆயுதமாக வைத்துக்கொள் என் செல்லமே. அவங்களுக்கு உண்மையை புரிய வைக்கிறதுக்கு ஒரு காலம் வரும். சில பேரோட உண்மையான முகத்தை நீ உணராததால தான் அவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு உணர்த்துவதற்காக சில துன்பங்களை உன் வாழ்க்கையில் கொடுத்துருக்கேன். உன்னால் இனிமே தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். வாழ்க்கை சில நேரம் உனக்கு சலிப்பாக தோன்றினாலும் கூடிய சீக்கிரமே அதை செழிப்பாக மாற்றுவதற்கான வேலைகளை எல்லாம் நான் செஞ்சு முடிக்க போகிறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய கற்பனை பிம்பங்கள் எல்லாம் நனவாக மாறி நீயும் மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் என் செல்லமே. இத்தனை நாளாக உன் வாழ்க்கையை எப்படி வாழ்கிறன்னு ஒன்றும் புரியாமல் பக்குவம் இல்லாமல் நீ கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு அவசரப்பட்டு வார்த்தைகளை பேசி எவ்வளவோ பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்ட. ஆனால் இப்போது சில பக்குவங்கள் வந்ததால் உன் வாழ்வில் நீ முன்னேற்றத்தை பெறுவதற்கான நேரமும் வந்துருச்சு. உன்னுடைய ஆள் மனசில் சின்ன வயசில் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே சேர்ந்து உன்னை பாடாப்படுத்தி ஒரு வழி ஆக்குதுன்னு எனக்கு தெரியும். இனிமே அந்த மாதிரி எந்த தவறும் உன் வாழ்க்கையில் நடக்காது. நல்லதே நடக்குன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை நேர்மறையாய் நடத்தி கொண்டு போய்கிட்டே இரு. ஏற்கனவே உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட அளவுக்கு நீ கஷ்டப்பட்டதுனால காத்திருந்ததால இனிமே எங்கேயும் எதற்காகவும் உன்னை காத்திருக்க விடக்கூடாதுன்னு உன் வாழ்க்கையை அழகாக அமைச்சு தர்றதுக்காக உன் சாயப்பா நானே வந்துட்டேன். இப்போதெல்லாம் உன் வாழ்க்கை கொஞ்சம் மாறுதல்களாக மாறிக்கொண்டு தானே வருகிறது. நிச்சயமா எல்லாமே நன்மையில தான் போய் முடியும். நீ கவலைப்படவே வேண்டாம் என் செல்லமே. கொஞ்சம் பொறுமையாயிரு. உனக்கான பாதைகளை நானும் பொறுமையாக சரியான முறையில் வடிவமைச்சிக்கிட்டு இருக்கேன். நீ யாருக்கும் கெட்டது நினைக்கவும் இல்லை, கெட்டது செய்யவும் இல்லை. அப்படி இருந்தும் உன்னுடைய மனவேதனைகள் தினமும் அதிகமாயிட்டு இருக்கேன்னு வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா? இதோ நீ நினைத்தது அனைத்தையும் நான் உனக்கு முடிச்சு தரப்போகிறேன். உன் கஷ்டங்களை தீர்க்க உன் வீடு தேடி நான் வந்துவிட்டேன் அல்லவா? இனிமே உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். எல்லாமே உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நீ மகிழ்ச்சியாய் வாழும்படியும் உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. உன்னுடைய சந்தேகங்களை ஏதோ ஒரு ரூபத்தில் நான் தீர்த்து வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சந்தேகமும் குழப்பமும் கவலையும் இல்லாமல் எல்லா காரியங்களையும் நீ சாதிக்கும்படி உனக்கான வெற்றியை உன் சாயப்பா நான் தர்றேன்.
உன்னுடைய வாழ்க்கையின் உண்மைகளையெல்லாம் உணர்ந்து கொண்டு நீ தெளிவான மனநிலையோடு மகிழ்ச்சியாக வாழும்படி உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கிறேன். உன் வாழ்க்கைக்கான விடியல் காலமும் இப்போது பிறக்கப் போகுது என் செல்லமே. புன்னகையோடு இனி உன் வாழ்நாளில் நித்தமும் நீ வாழும்படி உனக்கான விஷயங்களையெல்லாம் நல்லதா நான் நடத்தி முடிக்க போகிறேன். சூரியனையும் சந்திரனையும் உன்னால் ஒப்பிட முடியாது. ஆனால் அதற்கு உரிய நேரத்தில் அது பிரகாசிப்பது போல உன் வாழ்க்கையிலும் எல்லா விஷயங்களும் சரியான நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். உன் கடந்த காலத்தை பற்றியோ உன்னுடைய தற்போதைய நிலைமையை பற்றியோ நீ கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம். காலம் மாறும். எல்லாத்தையும் உன் சாயப்பா நான் மாத்துறேன். நீ நினச்சி பார்க்காத அளவுக்கு வளமான வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உனக்கான நல்லதை நிச்சயமாய் நான் நடத்தி முடிப்பேன். ஓம் சாய்ராம்.